திருப்பதிக்கு நாங்கள் அனுப்பிய நெய்யில் எந்த குறைபாடும் இல்லை என்று திண்டுக்கல் ஏஆர் டைரி விளக்கமளித்திருக்கிறது. கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. நாங்க அனுப்புனது ஒரு 0.1% கூட அதுல அடங்காது. ஒருத்தரோடது கிடையாது. கண்டிப்பா பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்க ஒவ்வொரு தடவையும் அனுப்பும் போதும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பிறகும் நாங்க பண்ணியிருக்கோம். தெளிவான பதில்கள் எங்ககிட்ட இருக்கு. தர ரீதியா எங்ககிட்ட சரியான ஆதாரங்கள் இருக்கு. அமைச்சிருக்கோம். அவங்க எண்டுக்கு அமைச்சிருக்கோம். இன்னும் எங்களுக்கு எந்த ரிப்ளை வரல. நாங்கள் அமைச்சிருக்கோம். நாங்கள் எங்கள் எண்டில் எல்லாமே பண்ணியிருக்கோம். சார், நாங்கள் தேவஸ்தானத்துக்கு அனுப்பின நெய்யை பார்த்தீங்கன்னா NABL லேப் ரிப்போர்ட்டோட அனுப்பியிருக்கோம். அதில் குறை இருக்குது அப்படிங்கிறது NABL லேப் ரிப்போர்ட்டில் எந்த குறையும் இல்லை. திருப்பதியோட தேவஸ்தானத்தில் செக் பண்ண லேப் ரிப்போர்ட்டில் எந்த குறையும் இல்லை. அவங்களோட ரிப்போர்ட்டும் இருக்குது, நம்மளோட ரிப்போர்ட்டுமே இருக்குது. இப்போ நம்ம அனுப்பின 4 டேங்கர் ரிசல்ட்டுமே இங்கேயும் இருக்குது. FSSஐயும் இடையில சாம்பிள்ஸ் எடுத்துட்டாங்க. அதோட ரிசல்ட் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. அக்மார்க்லேயும் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் பாஸ் ஆகி ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ எங்கேயுமே எங்களோட நிகியில் தரக்குறைவு இருக்குது அப்படிங்கிறது எங்கேயுமே நிரூபணம் ஆகலை. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. நன்றி சார். தேங்க்யூ. போதும் நினைக்கிறேன். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. ரொம்ப நன்றி. திருப்பதிக்கு தாங்கள் அனுப்பிய நெய்யில் எந்தவித குறைபாடும் இல்லை என்று திண்டுக்கல் ஏஆர் டைரி விளக்கமளித்ததை பார்த்தோம். ஜூன் மாதம் முதல் திருப்பதியில் நெய் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் 4 டேங்கர்களில் 15 முதல் 16 டன் நெய் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் அதில் எந்த குறைபாடும் இல்லை, குறிப்பாக தரக்குறைவான நெய் என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதை மறுத்துள்ளனர். திருப்பதிக்கு தாங்கள் அனுப்பிய நெய்யில் எந்தவித குறைபாடும் இல்லை என்று திண்டுக்கல் ஏஆர் டைரி விளக்கமளித்திருக்கிறது. ஜூன் மாதம் முதல் திருப்பதியில் நெய் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் 4 டேங்கர்களில் 15 முதல் 16 டன் நெய் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் ஜூலை மாதம் தாங்கள் அனுப்பிய நெய்யில் எந்தவித குறைபாடும் இல்லை என்று அவர்கள் மறுத்திருக்கின்றனர். ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கே நெய் அனுப்பப்பட்டிருக்கு. ஆர்டர் எடுக்கப்பட்டது, அனுப்பப்பட்டது தான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அனுப்புறது கிடையாது. ஆமாம், அத்தனை நாங்கள் ஒருத்தர் அதில் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் அனுப்புனது மட்டுமே கிடையாது. கேட்டதுக்காக சொல்கிறோம். சாம்பிள்ஸ் எங்கே வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கிங்க. NABL லேப் ரிப்போர்ட்டு நம்மகிட்ட இருக்குது. திருப்பதி TTDக்கு சாம்பிள்ஸ் அனுப்புகிறப்பையும் நாங்கள் NABL லேப் ரிப்போர்ட்டோடய தான் அனுப்பியிருக்கோம். அதில் எந்த ஒரு டீவியேஷன்ஸுமே இல்லை சார். இப்போ நீங்கள் சாம்பிள் தான் அங்கே அனுப்புனதா சார், இல்லை அங்கே தயாரிக்கிறதுக்கே நீங்கள் அனுப்புறீங்களா? நெய் அனுப்புறது சாம்பிள்ஸ் தான் அனுப்பியிருக்கீங்களா இருந்து, இல்லை அங்கே தயாரிக்கிறதுக்கே தயாரிக்கிறதுக்கே அனுப்பப்பட்டதா? சாம்பிள்ஸில் இந்த பிரச்சனை வந்திருக்கா? இல்லை, சாம்பிள் பிரச்சனைனா நீங்கள் எப்போ சாம்பிள் கேட்குறீங்க? இப்போ அப்போ நான் ஜூன் ஜூலையில் அனுப்புனீங்களா? சாம்பிளோட டெஸ்ட் ரிப்போர்ட்டோட அனுப்புனீங்க. ஆமாம். வெறும் டெஸ்ட் இது மட்டும் சாம்பிள் மட்டும் அனுப்புறீங்களா, இல்லை ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கே நெய் அனுப்புறீங்க? ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கே நெய் அனுப்பப்பட்டிருக்கு. ஆர்டர் எடுக்கப்பட்டது, அனுப்பப்பட்டது தான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அனுப்புறது கிடையாது. ஆமாம், அத்தனை நாங்கள் ஒருத்தர் அதில் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் அனுப்புனது மட்டுமே கிடையாது. கேட்டதுக்காக சொல்கிறோம். திருப்பதிக்கு அனுப்பப்பட்ட நெய்யில் எந்தவித குறைபாடும் இல்லை என்று ஏஆர் டைரி நிறுவனத்தின் தரக்கட்டுப்பாட்டு துறையைச் சேர்ந்தவர் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்த்தோம். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஜூன் ஜூலை மாதத்தில் தொடர்ச்சியாக நெய் அனுப்பியிருப்பதாகவும் தற்போது அங்கு நெய் செல்வதில்லை, ஆனாலும் தாங்கள் அனுப்பிய நெய்யில் எந்தவித குறைபாடும் இருந்ததில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். திருப்பதி தேவஸ்தானம் எங்களிடம் மட்டுமல்ல, வேறு பல நிறுவனங்களிலிருந்தும் நெய் வாங்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.